தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாரும் இவ்வளவு சீக்கிரமா கனெக்ட் ஆனதுக்காக, காத்துக்கிட்டு இருந்ததுக்காக உங்கள் அனைவரின் நிமித்தமாக நான் ஆண்டவரை துதிக்கின்றேன். தினந்தோறும் இப்படி வார்த்தைகளோடு துவக்க தேவன் தந்த கிருபைக்காகவும் அவரை நான் துதிக்கின்றேன். ஒருவேளை உங்களில் சிலர் இப்பதான் கனெக்ட் ஆகுறீங்களோ என்னவோ, இன்னும் படுக்கையில் இருக்கீங்களோ என்னவோ, தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பு நாம் ஜெபித்து விடலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, விடிந்து விட்டதென்ற திருப்தியோடு நிறுத்திவிடாமல் தேவனோடு நடக்க வேண்டும் என்ற ஆசையோடு கூட உம்முடைய துணை இல்லாமல் எங்களால் எதையும் சாதிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். எப்படி இது, எப்படி அது, எப்படி என்னங்க, என்ன செய்யறது? ஒன்றும் புரிய மாட்டேங்குதே, ஒண்ணுமே தோண மாட்டேங்குதே. இந்த மாதிரி பேச்சு அதிகமா இன்னைக்கு நம்ம கேட்குறோம் இல்லையா? நமக்குள்ள கூட இதே மாதிரி தானே இருக்கு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்யறதுன்னே புரிய மாட்டேங்குது. யாருக்கிட்ட போறதோ புரிய மாட்டேங்குது, யாரை நம்புறதோ தெரிய மாட்டேங்குது, என்ன செய்யறதுன்னு புரிய மாட்டேங்குது என்ற அநேக கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நாம் வாழ்கிற போது எதிர்கொள்ளுகிற சூழ்நிலையின் அடிப்படையில் இந்த மாதிரி உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கும். எல்லாருக்கும் அதே மாதிரி தான், ஒவ்வொருவருக்குமே அப்படித்தான். அதாவது மனிதன் என்றாலே போராட்டங்கள் இல்லாமல், குறைகள் இல்லாமல், தேவைகள் இல்லாமல் ரொம்ப சாஃப்டா போற வாழ்க்கை இல்லை இல்லையாங்க இது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிற போது நாம் என்ன செய்கிறோம், எதை செய்கிறோம்? ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா? அவருடைய உதவியை கேட்கிறோமா? ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து நிற்கிறோமா என்பவைகளை நம்ம பரிசீலிச்சுக்கணுங்க. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை அங்கே பார்க்க முடியும். இது 4 சுவிசேஷங்களிலும் கூட எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு, அதாவது ஆண்டவர் ஊழியம் செய்கிற நாட்களில் நடந்த சம்பவம். எல்லாருக்குமே தெரியும். 5 அப்பங்கள் 2 மீன்கள், அவைகளை கொண்டு 5000 பேருக்கு போஷித்ததான இந்த சம்பவம். அங்கே ஒரு பெருந்திரளான ஜனக்கூட்டம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கையில், இடைவிடாமல் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கையில், அவர்களுக்கு ஒருவேளை பசி எடுக்கும் என்பதனாலே அவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிடலாம் என்று சீஷர்கள் வந்து, வனாந்திர பகுதியிலே இருக்கின்றோம், இங்க அவங்க இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும், சாப்பாடு கிடைக்காது, அதுக்கு வழி இருக்காது என்று அவர்கள் கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், நீங்களே அவர்களுக்கான போஜனத்தை கொடுங்கள். அநேக நேரங்களில் ஆண்டவரே, நான் என்ன செய்வது, என்னை என்ன செய்ய சொல்லுகிறீர், எனக்கென்று யார் இருக்கிறார்கள் என்றால் நீ இருக்கிறாய் அல்லவா என்பது போல தேவன் பதில் சொல்லுவார். எனக்கு யாரும் எதுவும் தருவதில்லையே என்றால் உன்னிடத்திலே என்ன இருக்கிறது என்று ஆண்டவரே கேட்பார். இது பைபிளை அநேக இடங்களை நாம பார்க்க முடியும். எனக்காக யார் போவார்கள் என்றால் அவங்க போவாங்க, இவங்க போவாங்க, அதை செய்வாங்க, இவங்க இதை செய்வாங்க என்று சொல்லாம நான் செய்கிறேன் அப்படிங்கணும். அது ஏசாயா சொன்னான் அல்லவா, நிமித்தமாக யார் போவான், நான் யாரை அனுப்புவேன் என்றாரே. அப்போ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றான். தேவனே அற்புதத்தை செய்யுங்க என்று கேட்டால் அவர் யார் மூலமாக செய்வார்? உன்னை கொண்டே அற்புதங்களை செய்வார். என்னிடத்தில் என்ன இருக்கு, என்னால் என்ன செய்ய முடியும் என்கிற யோசனையில் நீங்கள் இருக்கிறீர்களோ என்னவோ. ஆனால் உங்களிடத்தில் எதுவும் இல்லாததுனாலே உங்களை கொண்டு ஒரு அற்புதம் நடக்கவிருக்கிறது. உங்கள்கிட்ட எல்லாம் இருந்தா அப்புறம் அற்புதம் செய்யறதுக்கு அங்க என்ன இருக்கு? நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எதிர்கொண்டாலும் ஆண்டவரை தேடுவது, ஆண்டவரிடத்திலே செல்லுவது, அவரிடத்திலே விசுவாசம் வைப்பது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களே அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்றார். 6வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 5வது வசனத்திலே, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருவதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். கவனிங்க, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். உடனே அவன் அப்படியே கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அநேக வேளைகளிலே எங்கிருந்து தான் வாங்கிட்டு வர்றது என்று நம்ம வீடுகளெல்லாம் நம்ம பேசிக்கோம் இல்லையா? சரி, பணம் கொடு அப்படிங்கிறதோட அப்படியே கொடுத்தாலும் இன்றைய பிள்ளைகள் கேட்பாங்க, எங்கிருந்து வாங்குறது, எங்கே போய் நான் வாங்கிட்டு வர்றது, என்ன மரத்தில் ஏதாவது பணம் இருக்கா நான் அப்படியே பறிச்சு கொடுக்கறதுக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவேன் இல்லைங்களா? அநேக சமயங்களிலே சூழ்நிலைகள் அல்லது நம்முடைய தேவைகள் நம்முடைய தகுதிக்கு அதிகமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நேரங்களில் அதை சரி செய்ய முடியாத சூழலுக்குள்ள சிக்கிக்குவோம். அப்படிப்பட்ட சமயங்களில் நாம் ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். நெகட்டிவான சிந்தனைகளுக்கெல்லாம் இடம் கொடுத்துருவோம். இது போதாது போதாது போதாது
போதாது, பத்தல அப்படிங்கிற வார்த்தைகள், இது பத்தல, அது பத்தல, சம்பளம் பத்தல, வருமானம் பத்தல, சாப்பாடு பத்தல, வயிறு நிறையவே இல்லை அப்படிங்கிற வார்த்தைகள் இன்னைக்கு அதிகபட்சமாக கேட்டுக்கிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாம, சரி, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அங்கே அந்திரேயா, பிலிப்பு கணக்கு போட்டுட்டு இருக்கான், இன்னொரு சீக்ஷன் அந்திரேயா இல்ல. உடனே அவன் என்ன செய்யறான், ஒரு சின்ன பையன்கிட்ட 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கின்றன, ஆனால் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம், அதாவது 5 அப்பங்களும் 2 மீனும் தான் இருக்கு, இத்தனை பேருக்கு அது போதாதே என்றான். இது இருக்கு, இங்க ஒரு பையன்கிட்ட இவ்வளவு இருக்கு, ஆனா இது இத்தனை பேருக்கு எம்மாத்திரம். ஒரு சின்ன பாடத்தை இங்க நாம கத்துக்கணுங்க. எங்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, இது பத்தாது. எங்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, ஆனா இது எம்மாத்திரம். என்னால் இதைத்தானே செய்ய முடியும், வேற எதுவும் செய்ய முடியாதே. எங்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா, ஆண்டவரே என்னிடத்துல இது மட்டும்தான் இருக்கு, நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு, நீர் என்ன செய்வீர் அப்படின்னு கேட்டோம்னா அங்க அற்புதங்கள் நடக்குங்க. ஒரு சின்ன மாற்றம்ங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு புரியுதா? நான் என்ன செய்ய முடியும், இவைகளை கொண்டு நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்காமல், இவைகளை கொண்டு நீர் என்ன செய்வீர் அப்படி கேட்கணுங்க. நாம கணக்க போட்டுக்கிட்டே இருந்தா எதுவும் செய்ய முடியாதுங்க. நம்முடைய சுய புத்தினால சக்தினால எதையும் சாதிக்க முடியாது. நமக்கு கொஞ்சம்தான் இருக்கு அப்படின்னு தோணும் போது அந்த கொஞ்சத்தை ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணித்தால், அவருடைய கரங்கள் மிகவும் பெரியதல்லவா? அவருடைய கரங்களிலே வைக்கப்படுவது ஆசீர்வதிக்கப்படுகிறது அல்லவா? அங்க 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது தான், இது எம்மாத்திரம் என்று கேட்பதற்கு பதிலாக, ஆண்டவரே இங்க பாருங்க, 5 அப்பங்களும் 2 மீன் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, இங்க இது மாத்திரம் தான் இருக்கு, இது உங்ககிட்ட கொடுக்குறோம், நீங்க என்ன செய்றீங்களோ செய்யுங்க அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய அற்புதம் அங்க நடந்திருக்கும். அப்பதான் நடந்தது, கேட்கலனால அதுதான் நடந்தது. அதனால் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சிக்கிறதுக்கு தேவன் அப்படி சில சூழ்நிலைகளை கொண்டு வருவார் என்று முன்னமே பார்த்தோம். அவர் செய்கிறதை அவர் அறிவார். எப்படி நம்முடைய பலவீனத்தை பலமாக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். எப்படியெல்லாம் நம்மளை பலுகி பெருக செய்ய வேண்டும் என்பது ஆண்டவருக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. நாம் அவரை விசுவாசிக்கிறோமா இல்லையா என்பதுதான் பரிசீலிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் தேவன் அப்பேற்பட்ட சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார், அவைகளினோடு நம்மை கொண்டு நடத்துகிறார். 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது, என்ன செய்ய சொல்லுகிறீர்? ஆனா இங்கே இது மட்டும் தான் இருக்கு, என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டாங்களே தவிர, இவைகளை கொண்டு என்ன அற்புதத்தை செய்ய நினைக்கிறார், செய்யுங்க ஆண்டவரே என்று இருந்தால் அது எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இதுக்கப்புறம் அதைத்தான் செஞ்சாங்க. இதுதான் எங்க கிட்ட இருக்கு, இது நம்முடைய கருத்திலே கொடுக்கிறோம், நீர் என்ன செய்கிறீரோ செய்யும். அப்போ ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து 11வது வசனம், இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அதாவதுங்க, அப்பத்தை பெற்றுக்கொண்டு அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இன்னும் சில செய்திகளை சீஷர்களுக்கு சொல்லி அதை சீஷர்களிடத்திலே கொடுத்தார். அவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள். அப்போ 5000 ஆண்கள், கணக்கில் அடங்காத பிள்ளைகள் மற்றும் ஸ்திரீகள், ஏறக்குறைய 20,000 பேர் இருந்திருக்க கூடும். அப்படியா வேளையில அத்தனை 1000 பேர் அந்த 5 அப்பங்களில் 2 மீன்களில் சாப்பிட்ட பிறகு இன்னும் 12 கூடைகளிலே துணிக்கைகள், அது சாப்பிட்டு கீழெல்லாம் கொட்டியிருப்பாங்களா, அவர்களை சேர்த்த போது கவனிங்க, 12 கூடை. இவ்வளவு மகத்துவமானவர், நாம் யூகிக்காத வகையிலே நமக்கு அவர் அருளி செய்கிறார். நம்மிடத்தில் இருப்பதை அவருடைய கைகளில் அர்ப்பணிக்கும் போது, மோசே வா, நான் பார்வோன் கரத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை உன்னை கொண்டு விடுவிக்கப் போகிறேன் என்று சொன்னபோது, ஐயா நான் எப்படி போக முடியும், என்னிடத்துல என்ன சேனைகள் இருக்கிறதா, ஒரு காலத்துல எல்லாம் கற்று தேர்ந்திருந்தேன், ஆனா இங்க வந்து அதெல்லாம் இப்ப போயிடுச்சே, என்னிடத்துல எந்த கவசங்களும் இல்லை, கீடங்களும் இல்லை, கேடகமும் இல்லை, வாள்களும் இல்லை, நான் எப்படி சென்று அவ்வளவு பலவானான பார்வோன் கரத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி விடுவித்து கொண்டு வர முடியும் என்று கேட்டபோது ஆண்டவர் ஒரே வார்த்தை, சரி உன்னிடத்துல என்ன இருக்கு? என்கிட்ட வேற என்ன இருக்கு ஆண்டவரே? இந்த ஆடுகளை மேய்க்கிற ஒரு கோல் இருக்கு, வா அந்த கோலை நான் பயன்படுத்திக்கிறேன், அந்த கோலை கொண்டு அற்புதங்களை நீ செய்யும்படியாக நான் உனக்கு துணை நிற்கிறேன். எவ்வளவு அற்புதமான தேவன்! அந்த கோலை கொண்டுதானுங்க சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளந்தது. அந்த கோலை கொண்டுதானே நைல் நதியினுடைய தண்ணீரெல்லாம் ரத்தமாக மாறியது. அந்த கோலை வைத்து கண்மலை அடித்த போது அற்புதமான தண்ணீர் வரும்படி அவர் செய்தார் அல்லவா?
எந்த மந்திரமும் தந்திரமும் இல்லாமல், எந்த கேடகமும் வாள்களும் சேனையும் கையில் இல்லாத போதும் 400 வருடங்களாக அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு விடுவித்துக் கொண்டு வந்தான் அல்லவா? அதற்கு பலனை தந்தார் மோசேக்கு. ஆண்டவர் கேட்கிறார், உன்னிடத்திலே என்ன இருக்கின்றது? உன்னிடம் உள்ளதை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து விடு, அதை தேவன் அற்புதமாய் பயன்படுத்துவார். தபீத்தாள் என்கிற ஒரு விசுவாசி இருந்தாள் ஆதி திருச்சபையில. இந்த தபீத்தாள் இடத்துல என்ன இருந்தது? ஒரு ஊசி இருந்தது, அவ்வளவுதான். அந்த ஊசியை கொண்டு அவள் நற்காரியங்களை செய்ததினாலே தேவன் அவளை அநேகருக்கு ஏற்றவாறு அவளை பயன்படுத்தினாரே. எத்தனையோ பேருக்கு உபயோகமாக தேவன் அவளை உயர்த்தினாரே. ஏறக்குறைய 9 அடி உயரம் இருந்த கோலியாத்து அங்க நின்று சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்ப என்ன இருந்ததுங்க தாவீது கிட்ட? ஒரு கவன் இருந்தது, கூட 2-3 கற்கள் இருந்தது, அவ்வளவுதான். இதுதான் எங்கிட்ட இருக்க ஆண்டவரே. ஆனா பிளஸ் நீங்க இருக்கீங்க. இந்த விசுவாசத்தோடவன் முன்னேறினான். 5 கற்கள் இல்லைங்க, ஒரு கல்லை தான் பயன்படுத்தினான். அற்புதமான ஜெயத்தை தேவன் அருளிச் செய்தார். அந்த அற்புதத்தை செய்த தேவன் இந்த நாளிலும் கூட நீ கொஞ்சத்திலே நம்பிக்கையுள்ளவனாயிருந்தால் அதிகத்திலே உன்னை நம்பிக்கைக்குரியவனாக்குவார். உன்னிடம் உள்ளவைகளை ஆண்டவருடைய கரத்திலே வைத்து, ஆண்டவரே ஆசீர்வதிங்க என்று கேட்பாய் என்றார். ஆசீர்வாதம் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பழக்கமாயிடுச்சு இல்லையா? ஆசீர்வாதத்திலே பஞ்சம் இல்லை, ஆசீர்வாதத்திலே சாபம் இல்லை, ஆசீர்வாதத்திலே குறைபாடுகள் இல்லை. ஆசீர்வாதம் என்பது நிற்காதது. எனக்கு ஒரு அப்பத்தை சுட்டு கொண்டு வா, அதுக்கப்புறம் உனக்கும் பையனுக்கும் நீ சுட்டுக்கலாம் என்று எலியா அந்த விதவை இடத்துல சொன்ன போது அந்த அம்மா செஞ்சாங்க. தன்னிடமிருந்த கொஞ்சமே கொஞ்சம் மாவை கொண்டு வந்து அப்பமாக சுட்டு எலியாவுக்கு கொடுத்தாள். அதுக்கப்புறம் மகன் சாப்பிட்டான், அவளும் சாப்பிட்டாள். இந்த பஞ்ச காலம் முழுவதும் பாத்திரத்திலே மாவு குறையவில்லை, பாட்டில் எண்ணெயும் குறை. இன்று என்ன இருக்கு உன்னிடத்துல? அதை ஆண்டவருக்கு முன்பு வைத்து விடு. நான் ஹையர் செகண்டரி தான் படிச்சிருக்கேன்னு சொல்றியா? நான் பிடெக் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றியா? என்னிடத்துல லட்சங்கள் இல்லையே ஆண்டவரே, இந்த கொஞ்ச பணத்தை வச்சு நான் எப்படி பிழைக்கிறதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கியா? அதை அவருடைய கரத்தில வைத்து நீ ஜெபித்து பார், அர்ப்பணித்து விடு. அதன் தேவையை தாண்டி மிஞ்சுகிற விதத்திலே ஆண்டவர் செய்வார். பெரிய பெரிய படிப்பு படிக்கிறது ஆசீர்வாதம்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லைங்க. செருப்பு கடையில வேலை செய்து கொண்டிருந்த டிஎல் மூடி ஒரு மிகச் சாதாரணமான படிப்பு படித்தவர் தான். சரியான இங்கிலீஷ்ல கூட பேச தெரியாத நாட்கள் அந்த நாட்கள். அப்படிப்பட்ட நபரை தேவன் எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார். தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாலிபத்திலே அவர் அர்ப்பணித்த போது கோடிக்கணக்கானோருக்கு சுவிசேஷத்தை, மீடியா இந்த மாதிரி டிஜிட்டல் மீடியாவெல்லாம் இல்லாத போது கோடிக்கணக்கானோருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராக பயன்படுத்தப்பட்டார். உன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரங்களில் அர்ப்பணிப்பா என்றார். உன் வீட்டில் இருப்போருக்கு, உன் நாட்டில் இருப்போருக்கு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதத்தில் இருக்கிறதற்கு இப்பொழுது கூட தேவன் உன்னை உயர்த்த ஆயத்தமா இருக்கிறார். அநேக நேரங்கள் ஆண்டவர்கிட்ட ஒருவேளை நம்ம கொடுத்தனா அதை அவர் எடுத்துட்டு போயிடுவாரோ அப்படின்னு கூட நினைக்கிறாங்க. அல்லது வேஸ்ட் ஆயிடுமோ அப்படின்னு, அல்லது நஷ்டம் அடைஞ்சிருமோ அப்படின்னு கூட நினைக்கிறாங்க. தங்களுடைய வாழ்க்கை குறித்தோ, பணத்தை குறித்தோ, நேரத்தை குறித்தோ இவர்களை தேவனுக்கு அர்ப்பணிக்கிற விதத்தில் அது ஏனோ பயப்படுறாங்களேங்க, அதுக்கு கூட தயங்குறாங்களேங்க. உன்னுடைய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்து பார், எவ்வளவு கனமுள்ள காரியங்களை அவர் நடத்துவார் என்று. உன்னிடமில்ல கொஞ்ச பணத்தை ஆண்டவரிடத்துல கொடுத்து பார், எந்த அளவுக்கு அவர் உன்னை மல்டிப்ளை பண்ணுவார்னு பார். உனக்கு இருக்கிற சாமர்த்தியம் அவருக்கு தேவையில்லை, உன்னுடைய பலவீனத்தை ஆண்டவர் கரத்தில் கொடுத்து பார், சரண்டராய்ப்பார், அற்புத காரியங்களை உன்னை கொண்டு நடத்துவார். படிப்பறிவில்லாத பாமரரை அழைத்து இந்த பூமியை தலைகீழாக மாற்றினவர் அற்புதமான ஆண்டவர் அல்லவா? ஒவ்வொரு நாளும் என்ன பண்றது, அதை பண்றதா இதை பண்றதான்னு கேட்க, ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லும், நான் செய்கிறேன். திராட்சரசம் தீர்ந்துருச்சுன்னு மரியாள் வந்து சொன்னபோது என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார் ஆண்டவர். இப்ப மரியாள் வேலையாட்கள் இடத்துல அவர் சொல்லுவது போல செய்யுங்கள். அவர் தண்ணீரை கொண்டு நிரப்பச் சொன்னார், ஜாடிகள் முழுவதும். அப்புறம் வீட்டு எஜமானனுக்கு கொண்டு போய் கொடுக்க சொன்னார். அங்கே அற்புதம் நடந்தது. அவர் சொன்னதை சொன்னபடி செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும். ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே, ஆண்டவரே இன்னைக்கு எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இப்படியெல்லாம் சிச்சுவேஷன்ஸ் இருக்கு, இதெல்லாத்தையும் நான் எதிர்கொண்டாகணும், நான் என்ன செய்யணுமோ சொல்லுங்க ஆண்டவரே.
தேவைகள் அதிகமாக இருக்கிறது, என்னிடத்திலோ பலன் குறைவாக இருக்கிறது. செலவு அதிகமாக இருக்கிறது, வருமானம் குறைவாக இருக்கிறது. அநேக வேலைகள் இருக்கிறது, ஆனால் செய்ய முடியவில்லை. எனக்கான நேரம் குறைவாகவே இருக்கிறது. என்னை அர்ப்பணித்து விடு, ஆண்டவரின் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவனே, சமஸ்தமும் உம்முடைய வேளையில நீர் நிறைவேற்றுங்க ராஜா. உம்மை நம்புவதற்கு சகாயம் அருளுங்க. எங்களிடம் இருப்பதை உம்மிடத்தில் அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையை நீர் அருளிய வரம் அல்லவா, எங்கள் சம்பாத்தியம் உம்முடைய தயவல்லவா, எங்களுடைய ஆயுள் உம்முடைய சுவாசம் அல்லவா. உம்மிடத்திலே விசுவாசத்தில் பலப்படுவதற்கு, கஷ்டமான சூழ்நிலைகளிலே, ஒன்றுமே புரியாத வேளைகளிலே, இந்த பயங்கரமான உலகத்தின் பாடுகளிலே உம்மையே நோக்கி பார்த்து வெற்றியாளர்களாய் நாங்கள் தொடர்வதற்கு, தினமும் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்முடைய வார்த்தைகளால் எங்களை நிரப்பிக்கொண்டு எங்கள் விசுவாசத்தில் தொடர்வதற்கு, உமக்கு பிரியமானவர்களாய் இருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். ஆண்டவர் தம்முடைய அற்புத காரியங்களை நிகழ்த்துவார். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். பிறரும் நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள். உங்கள் பெயர் விவரங்களையும் லைவ் சாட்டில் டைப் செய்து விடுங்கள். தேவனுக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.